பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கடுக்காய். அதனுடைய சிறப்பு என்ன, அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இதுல பார்க்க போறோம். யூஸ்வலா கடுக்காய அகத்திய முனிவர் அகத்தியர் சித்தர் அகத்தியர் குணவாகனத்துல அழகான ஒரு பாடலை சொல்லியிருக்காரு. என்னன்னா, கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றென்றாலும் கடுக்காய் தாய்க்கு அதிகங்கான் நீ அப்படின்னு. அதாவது கடுக்காய எதோட ஒப்பிட்டு இருக்காருன்னா பெற்ற தாய்க்கு ஈக்குவலா ஒப்பிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம யார வேணுமாது, எந்த உறவுகளை வேணுமாது நம்ம நம்பாம போகலாம். எப்படிப்பட்ட உறவுகளும் நமக்கு தீங்கு விளைவிக்கலாம். ஆனா நமக்கு கெட்டதுன்னு நினைக்காத ஒரே ஒரு உறவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய். அந்த தாய்க்கு ஈக்குவலா கிடையாது, அந்த தாயை விட சிறப்பா எதற்கு சொல்றாரு அப்படின்னா இந்த கடுக்காய சொல்றாங்க. யூஸ்வலா சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் பல நோய்களுக்கும் பல மருந்துகளிலும் சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுக்காய். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கடுக்காய் நோயோட்டி உடல் தேற்றும், உற்ற அன்னையோ உணவூட்டி உடல் தேற்றுவாள். அதாவது அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாடு ஊட்டி உடம்ப தேத்துவாங்க. ஆனா இந்த கடுக்காயானது என்ன அப்படின்னா உடம்புல இருக்க நோயவே ஓட்டிரும். நோயை ஓட்டி உடல் தேத்துறோம். ஏன்னா உணவு கொடுத்தா கூட உடம்புக்குள்ள நோய் இருந்துச்சுன்னா உடல் தேராது. ஆனா அந்த நோயையே ஓட்டக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடுக்காய்க்கு இருக்கு.